இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஒரு பேர் வினேஷ் போகத். அப்படி அவங்க என்ன சாதனை பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு நடந்த அநீதி என்ன? அவங்க கடந்து வந்த பாதை என்ன? இந்த அநீதிக்கு அப்புறம் அவங்க எடுத்த முடிவு என்ன? அது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலா பேசலாம். நானும் உங்கள் அசோக். இது அசோக் டிபேட். முடியுமா? முடியாது. வினேஷ் போகத் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் உமன் ரெஸ்லர் இன் வேரியஸ் வெயிட் கேட்டகரிஸ். இது வரைக்கும் அவங்க வென்ற பதக்கங்கள்னா 3 காமன்வெல்த் கேம்ஸ்ல கோல்டு வின் பண்ணியிருக்காங்க, 2 பிரான்ஸ் மெடல் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணியிருக்காங்க, 1 கோல்டு மெடல் ஏஷியன் கேம்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 3 ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2016 ஒலிம்பிக்ல 10th பிளேஸும் 2020 ஒலிம்பிக்ல 9th பிளேஸ் தான் அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. பட் இந்த ஒலிம்பிக் அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒலிம்பிக்கா இருந்திருக்கணும். பிகாஸ் அவங்க நடப்பு சாம்பியன் யூ சுசாக்கிய வின் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய அவங்க சில்வர் மெடலை எடுத்து வைங்கடான்னு சொல்லியாச்சு. பட் இப்படி எல்லாம் நம்ம சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தது ரொம்ப நேரம் நீடிக்கல. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு நடத்தப்பட்ட அந்த வெயிட் பரிசோதனையில 2 கிலோ அதிகமா இருந்திருக்கு. ஸோ அதை குறைக்கிறதுக்காக அவங்க தன்னோட தலைமுடியை வெட்டி நிறைய உடற்பயிற்சிகள் ஓவர் நைட்ல செஞ்சு அந்த 2 kg குறைச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் முடியாம 100 கிராம் அதிகமா இருந்ததுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு பறி போய் இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை ஆகி தன்னோட ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு நிக்கிறாங்க. பட் அதை எதிர்த்து அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதையும் சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் அக்செப்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு தீர்ப்பு வரும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விளையாடாமலே அந்த ஃபைனலிஸ்ட் கோல்டு மெடலையும் அடிச்சு தூக்க போறாங்க. ஸோ இவங்களுக்கு நடந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அநீதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அநீதி கிடையாது. ஏன்னா இது ஒரு ஒலிம்பிக் ப்ராசஸ். ஒவ்வொரு மேட்ச் நடக்கிற அன்னைக்கு காலையில அந்த பிளேயர்ஸ்க்கான வெயிட் செக் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ஃப்ரீ ஸ்டைல் உமன் ரெஸ்லிங்கிறது கேட்டகரி வெயிட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. 48, 50, 53 இந்த கேட்டகரிஸ்ல. ஸோ அவங்க விளையாடுறது 50 கேட்டகரியில வெயிட் செக் பண்ணி தான் அந்த மேட்ச் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சில இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் அவங்க கடைசியா ஜெயிச்ச மேட்ச் இருக்குல்ல, அந்த மேட்ச்க்கு அவங்க குவாலிஃபை ஆகி தான் அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட அந்த மெடலை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. இதுதான் அவங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதியா நான் சொல்றேன். இப்போ ஒரு பிளேயர் ஊக்க மருந்து எடுத்துக்கொண்டு விளையாடி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃபுல்லா டிஸ்குவாலிஃபை பண்றதுங்கிறது சரியான முடிவு. ஆனா இவங்க கேஸ்ல அப்படி கிடையாது. அவங்க கடைசியா ஜெயிச்ச மேட்ச்ல வெயிட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் குவாலிஃபை ஆகி அந்த மேட்சை விளையாடி இருக்காங்க. அந்த மேட்சை வின் பண்ணதுல எந்த முறைகேடுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மேட்சை வின் பண்ணா அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்த அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அவங்க அந்த சில்வர் மெடலுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதை நான் மட்டும் சொல்லல, பல செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு அவருக்கு ஆதரவா போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. 6 times சாம்பியன் ஜோர்டன் வினேஷ் டிசர்வ்ஸ் த சில்வர் மெடல் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல பேரோட சப்போர்ட்டை இன்னைக்கு வினேஷ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஃபெயில் ஆகி டிஸ்குவாலிஃபை ஆகுறது சாதாரண விஷயம் தானே, இது பல ஒலிம்பிக்ல நடந்தது தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் இது மட்டும் இந்தியா முழுக்க அப்படி பத்தி எரியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வினேஷ் போகத் அப்படிங்கிற பேரை நாம கூட மறந்துருப்போம். பட் பிஜேபிஎன்ஸ் கண்டிப்பா மறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா 2023ல வினேஷ் போகத் உள்பட 30 உமன்ஸ் ரெஸ்லர் சேர்ந்து ஒன் ஆஃப் த பிஜேபி யங் லீடர், இப்ப அவர் பிஜேபி எம்பியாவும் இருக்காரு, அவருக்கு அகெயின்ஸ்டா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அலிகேஷனை வச்சிருக்காங்க. இந்தியன் பார்லிமெண்ட் நோக்கி அவங்க ஒரு பேரணியும் பிளான் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அவர் நாட் ஓன்லி பிஜேபி எம்பி, அவர் இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல இவருக்கு எதிர் வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு இடையில பிஜேபி சார்பா போட்டிட்டு அவர் எம்பியாவும் இருக்காரு. அன்னைக்கு வினேஷ் போகத் மேன் ஹேண்டில் செய்யப்பட்ட அந்த விதத்தை பார்த்து பல பேர் கோவப்பட்டாங்க, பல பேர் குரல் கொடுத்தாங்க. அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனதை நம்மளால தடுக்க முடியாது. அவங்க அதுக்கு அப்பீல் போயிருக்காங்க. அதையும் சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல தான் அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முழுக்க தனிநபர் தாக்குதல் பண்றது, அவங்க கேரக்டரை பத்தி தப்பா பேசுறது, அவங்க அரெஸ்ட் ஆகி போலீஸ் வேன்ல ஏறி ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாங்க. அப்போ கூட அந்த போட்டோவை மார்க் பண்ணி அவங்க சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் அந்த போஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இப்படியே அவங்க இருந்திருந்தா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் அந்நியன் மாதிரி இருந்தவனுங்க திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி அம்பியா மாறி உங்களை பார்த்து தேசமே பெருமை கொள்கிறது தோழி அப்படின்னு ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியும். கமலஹாசன் விக்ரம்லாம் தோத்து போயிடுவாங்கடா அவங்க கிட்ட. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இந்திய அரசோட அழுத்தம் இருந்ததாகவும் அதனாலதான் அவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டதாகவும் நிறைய வதந்திகள்லாம் வருது. பட்
அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அதனால நம்ம அதை பத்தி பேசவே முடியாது. இப்ப நம்ம கிட்ட ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்ல, இப்படி ஒரு தியரி மட்டும்தான் இருக்கு. வாட் எவர் இட் மேபி, வினேஷ் போகத் கிட்ட இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் அப்புறம் ஒரு சேனல் இன்டர்வியூக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் விக்டிம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பேர்ல. பட் அவங்க வாய்ஸ் ஆஃப் சர்வைவருங்கிற பேர்ல வேணா நான் இன்டர்வியூ தரேன்னு சொல்ல போக, அந்த ப்ரோக்ராம் பேரை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த இன்டர்வியூ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருந்தவங்க இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் அனௌன்ஸ் பண்ண அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப மனச்சோர்வா இருக்குது, இதுக்கு மேல என்னால போராட பலம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களோட உடல்நிலை இனிமே விளையாட ஒத்துழைக்காதுங்கிற பட்சத்துல அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுல பிரச்சனை இல்லை. பட் அவங்க மனச்சோர்வை கருத்தில் கொண்டும் அவங்களுக்கு நடந்த அநீதினாலையும் இந்த முடிவை எடுத்திருக்காங்கிற பட்சத்துல அவங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த முடிவு இனிமே வர்றவங்களையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோன்ட் வரி வினேஷ், we are with you. Dear subscribers, அவங்களுக்கு ஒலிம்பிக் போட்டியில் நடந்த அநீதிக்கும் நீதி கிடைக்கணும், அதே சமயத்துல பர்சனல் லைஃப்ல நடந்த அநீதிக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட சின்ன வாய்ஸ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க வாய்ஸையும் உங்க சோஷியல் நெட்வொர்க்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, I am your Ashok with Ashok Debates.